Audio Jungle. Audio Jungle. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விஜய்ஸ் கிச்சனில் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா கேப்சிகம் வச்சு ஒரு கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இட்லி, தோசை, சாதம், சப்பாத்திக்கெல்லாம் ஒரு அட்டகாசமாக இருக்கிற கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க குடமிளகாவை சேர்த்துக்கலாம். இந்த 2 குடமிளகாவுமே எங்கள் ஊர் சந்தையில் வெறும் 10 ரூபா தான். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க குடமிளகாவை சேர்த்துக்கலாம். 2 குடமிளகாவையும் நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 2 குடமிளகாவையும் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு இப்போ ஒரு பெரிய வெங்காயம் 2 அதையும் கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை நம்ம கட் பண்ணி சேர்த்து நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெயிலே நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா எண்ணெயிலே நல்லா வணங்கட்டும். எண்ணெயை நல்லா வடிகட்டிட்டு நம்ம வேறு ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். எல்லாத்தையும் அதே மாதிரி எண்ணெயை நல்லா வடிகட்டு வேறு ஒரு தட்டு மாற்றிக்கலாம். அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் இருக்கலாம். அதுலேயே நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இஞ்சி சேர்த்துக்கலாம். ஒரு 2 துண்டு போல் இஞ்சி, ஒரு 4-5 பல் போல் பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்துட்டு ஒரு கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி பழமும் 2 சேர்த்துக்கலாம். ரெண்டு தக்காளி பழத்தையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம வணக்கி விட்டுக்கலாம். நல்லா வணக்கிக்கலாம். கரண்டி வச்சு நல்லா நம்ம வணக்கிக்கலாம். வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கல்லுப்பு சேர்த்து நல்லா நம்ம குழைவாக வணக்கிக்கலாம். இப்போ நல்லா வணக்கிட்டு அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நம்ம வணக்கினதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அதே கடாயில் எண்ணெய் ஊற்றி சோம்பு 1 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு வந்துட்டோம். சோம்பு கொஞ்சம் சேர்த்துட்டு ஒரு கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா வணங்கட்டும். இப்போ நம்ம அரைச்சிட்டு விழுதை சேர்த்துடலாம். வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு விழுதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா நம்ம வெங்காயம் எண்ணெயோடு நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ 1 டீஸ்பூன் போல் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா நம்ம கிரேவி உங்களுக்கு எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். உங்களுக்கு திக்காக வேணுன்னா திக்காக வச்சுக்கலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு லைட்டாக தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வணக்கி வச்சுருக்க கேப்சிகம், வெங்காயம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். நம்ம அந்த கிரேவியில் சேர்த்து லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்ல கிரேவியோடு நம்ம வணக்கி வச்சுருக்க வெங்காயம் எல்லாம் ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நல்லா கிரேவி பாருங்கள் எந்த அளவுக்கு திக் கன்சிஸ்டன்சிக்கு இருக்குன்னு. கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் விஜய்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.